சாமியே சரணமையப்பா. என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு 2025 வருடத்துக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2025 வருடம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான், ஒளிக்காரகன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். ரெண்டாவது இந்த 2025 பார்த்திங்கன்னா முக்கியமான 3 கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. இது மாதிரி நிகழ்ச்சிகள்ன்றது குறைஞ்சபட்சம் 30-40 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும். அப்படி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இந்த வருஷத்தில் நடக்குது. என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவகிரகத்திலேயே முக்கியமான கிரகங்கள் 3 கிரகங்கள் சொல்லுவாங்க. அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3 பயிற்சிகளுமே இந்த 2025 நடக்குது. அப்படி நடக்கும்போது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்க சிந்திக்கிற குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை பற்றி சிந்திக்கிறோமோ இல்லையோ மற்றவங்கள பற்றி சிந்திக்கிற குணம் உள்ளவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சனி பயிற்சி நடக்குது. அந்த சனி பயிற்சி எப்போ நடக்குது? 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 வருடத்தில் சனி முதல்ல பயிற்சி ஆகிறார். கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். அப்போ மீன ராசிக்கு போய்ட்டு எத்தனை வருஷம் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் மீன ராசியில் இருப்பார், சரிங்களா. அப்போ நமக்கு இந்த 2025 ஃபுல்லாகவே அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அதாவது மார்ச் 29 இருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 30-31 தேதி வரைக்குமே இவர் அங்கே தான் இருக்க போகிறார். அப்படி இருக்கிறவர் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போனாருன்னா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. 7ஆம் இடத்துக்கு இருக்கும்போது கண்டகச்சனியாக இருந்தார். அப்போ 8ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியாக வராரு. அப்போ அந்த அஷ்டமத்து சனியாக வரவர் நமக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 14ஆம் தேதி 5வது மாதம் 2025 வருஷத்துலேயே குரு பயிற்சி ஆகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5வது மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது 1 வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போயிட்டு 1 வருஷம் 7 நாள் இருப்பார், சரிங்களா. அவர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ நம்ம ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வராரு? 10ஆம் இடத்துல இருந்த தொழிலில் இருந்த குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு. அவர் நமக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறார். அடுத்தபடி பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 5வது மாதம் இதே 2025 பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகிறார். அப்படி ஆகும்போது இன்றைக்கி உங்களுக்கு இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் அவர் 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கு வராரு. கலஸ்திரஸ்தானம்னா என்ன? திருமணஸ்தானத்துக்கு வராரு. அவர் என்ன நமக்கு மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒன்று. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் ஜென்மத்துக்கு வராரு, அதாவது சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரக்கூடிய கேது பகவான் நமக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, கிட்டத்தட்ட இந்த ராகு பயிற்சி பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 5வது மாதம் 2025 இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி
இன்றைக்கி 12வது மாதம் 2026 வரைக்கும், அதாவது ஒரு வருஷம் 6 மாதம் 19 நாள். அப்போ நமக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3வது மாதத்துக்கு மேலே சனி பயிற்சி 29ஆம் தேதி, 5வது மாதத்தில் குரு பயிற்சி, ராக்கேது பயிற்சி. இந்த கிரக பயிற்சிகள் சிம்ம ராசிக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, முதல் ஆகக்கூடிய சனி பயிற்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து அஷ்டமத்து சனின்னு சொன்னேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி வருது, அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம கண்ணு மூடிக்கிட்டோம்னா உலகம் இருண்டு போச்சு அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தை ஆள்றதுக்கு வந்து சனி மட்டுமே கிடையாது, நவகிரகத்தில் 9 கிரகங்கள் உண்டு. அதுலேயும் சுப கிரகம்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். அவர் உங்கள் ராசி மெயினாக பார்க்குறாரு, நீங்கள் அது சந்தோஷப்படுங்க. ஏன்னா குரு பகவான் நான் என்ன சொன்னேங்க, உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமத்து சனி வந்தால் நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றதை நினைக்க வேண்டாம். அஷ்டமத்து சனி ஒரு தூசுபாலை தூக்கி போட்டுருங்க, முடியுன்றதை நம்புங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அஷ்டமத்து சனி மட்டும் நாம் நடந்திருந்தால் இது பொல்லாத நேரம், சரியில்லை, பார்த்துருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்றத நாம் அதுக்கு நிறைய விதமான ஒரு பலன்களை சொல்லலாம். ஆனால் இந்த வருஷத்தில் 3 கிரக பயிற்சி ஆகிறதுனால அஷ்டமத்து சனின்றது ஒரு 30% தான் தவிர மீதி இருக்க வேண்டிய குரு பயிற்சி, ராக்கேது பயிற்சி இன்னும் 70% நமக்கு நல்லது கொடுத்துருக்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா 100% சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சின்றது அஷ்டமத்து சரியில்லைன்றது ஒரு வகையான உண்மைதான், அதை நான் மறுக்க முடியாதுங்க, இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அதனுடைய தேவை மட்டும் நம்ம செய்யாத இருந்தால் போதும். ஏன்னா அஷ்டமத்து சனியில் என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறதோ, போரை போடுறதோ, அதாவது கூட்டுத்தொழில் பண்ணுறதோ, வண்டி வாகனத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா எடுக்கிறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ, வட்டிக்கு பணம் கொடுக்குறதோ எதிர்பார்ப்பு வேண்டாம். மெயினாக வெளிநாடு போகிறத நான் பணம் கட்டுறேன், அரசியலுக்கு நான் பணம் கட்டுறேன், கவர்மெண்ட் வேலைக்கு நான் பணம் கட்டுறேன், மேல் படிப்புக்கு நான் செலவு பண்ணுறேன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். அப்போ சனியுடைய தாக்கம் இது மட்டும்தான், சரிங்களா? அதனால் சனிக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு வெளியில் வரணும்னா நம்ம வந்து அசையாத சொத்துக்கள் பண்ணிக்கிட்டால் நல்லது. அசையும் சொத்துக்கள் வேண்டாம். அசையும் சொத்துன்னா என்ன, எதிர்பார்ப்பு தயவு செய்து வேண்டாம், அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குரு பயிற்சின்னு சொன்னேன். 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும்ட்டான். நிறைய பேர்த்துக்கு வந்து பதவி பறிபோயிருக்கும், கிட்டத்தட்ட தொழில் கஷ்டம் வந்திருக்கும். 2024 ரொம்ப போராட்டம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து தொழில் முடக்கம்தான். ஏன்னா 10ல் குரு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து படிப்புக்கு உண்டான பலன் இல்லை, கிடைச்ச வேலையை செய்ய முடியாத நிலமை, வாங்கின கடனை கட்ட முடியாத நிலமை, வீடு வாசல் அமைச்சிக்கிட்டு உட்கார முடியாத நிலமை, அவசரப்பட்டுட்டோமோன்ற நிலமை, நிறைய பேர்த்துக்கு வந்து கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்தது தொழிலில் 10ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்துட்டார், அது சரியில்லாத நேரம். ஆனால் அதே வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 14ஆம் தேதி 5வது மாதம் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருந்த குரு 11ஆம் இடத்துக்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான இடம் 11ஆம் இடம், லாபஸ்தானம். ஒரு மனுஷனுடைய தரம் உயரது அப்படின்னா அது 11ஆம் இடம் தான். அந்த 11ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார், ப்ரமோஷன் கொடுப்பார், சம்பள உயர்வு கொடுத்துருவார், உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருவார், வயதுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவார். அப்போ வந்து என்னென்னா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அப்போ தான் கிடைக்கும். அதனால் 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ல் குரு வந்து உக்காந்துட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 14ஆம் தேதி 5வது மாதத்தில் இருந்து இந்த மாதம் அந்த வருஷம் கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துட்டார், சூப்பராக இருக்கும். அடுத்தது ராகு கேதுவுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 18ஆம் தேதி 5வது மாதம் 2025 ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார். அப்படி ஆகக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 7ஆம் இடத்துக்கு எங்கே போகிறாரு, 7ஆம் இடம்னா என்ன, கலஸ்திர ஸ்தானத்துக்கு போகிறார். திருமண ஸ்தானத்தில் போய் ராகு உட்கார்றார்.
ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ ராகு என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நல்லது கொடுத்துருவார். 100% இந்த ராகு பகவான் நமக்கு நல்ல மாற்றம். ஏன்னா ராகு பகவான் திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ரொம்ப வருஷமாக நான் ஒரு பொண்ணு பார்த்தேங்க, அந்த பொண்ணு எனக்கு அமையலை, அது அமையுமா? இல்லை நான் ஒரு பொண்ணு விரும்பிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா? இல்லை ஒரு பொண்ணு நினைக்கலாம், நான் ஒருத்தர் நினச்சிட்ருக்குறேங்க, இன்னொரு பார்ட்னர் வந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் எனக்கு கிடைப்பாரா? இல்லை எனக்கு சொந்தத்தில் கல்யாணன்றது மாமன் பையன் நினைக்கிறேன், அத்தை பையன் நினைக்கிறேன், இல்லை இன்னார் நினைக்கிறேன், இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா கலஸ்திரஸ்தானத்தில் ராகு உக்காந்துட்டாருன்னா நம்மளோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே நமக்கு வாழ்க்கை அமையும். உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி சப்போர்ட் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாற் போலவே நமக்கு லைஃப் அமையும். சரிங்களா? ஏன்னா ராகு பார்க்குறாரு, 7ஆம் இடமா பார்க்குறாரு, கலஸ்திரஸ்தானத்தையே பார்க்குறாரு. அப்படின்னா என்ன? நம்ம விரும்புகிறவரையே டைரக்டாக பார்க்குறாரு, திருமண ஸ்தானத்தையே பார்க்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் 1ஆம் இடத்துக்கு வராரு, உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஜென்மத்துக்கு கேது வரும்போது ராகு உங்கள் ராசியை 7ஆம் இடமா பார்ப்பார். அப்போ ராகு 7ஆம் இடமா பார்த்தார் அப்படின்னா ராகுவுடைய பார்வை காலம் சூப்பரான பார்வை காலம். போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில் அப்படியே ஒப்படைக்கிறது. குறைச்சும் கொடுக்க மாட்டார், சேர்த்து கொடுக்க மாட்டார். அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ உங்களுக்கு அந்த ராகுவுடைய பார்வை 7ஆம் பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. ராகு பார்வை அப்போ உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி சூப்பராக இருக்குது. 2வது குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்தில் வர்றதுனால அது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சனி பெயர்ச்சி ஒன்றும் சரியில்லைனா கூட அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு ஒரு கருப்பு துணி கட்டி குளித்து விட்டுட்டு வாங்க. சனிக்கிழமை கண்டா எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. நவகிரகத்தை சுற்றுங்க. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, அது செஞ்ச தலைக்கு வர்றதோ தலைப்போக்கூட போகுது, பார்த்துக்கலாம். சரிங்களா? சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி மட்டும்தான், மற்றபடி குரு லாபஸ்தானத்துக்கு வராரு, ராகு கலசரஸ்தானத்துக்கு வராரு. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி, இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு அருமையான ஒரு தருணத்தை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜனவரி 15க்குள்ளார 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு நிச்சயம் புத்திர செல்வங்கள் பெருகிற இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் இன்றைக்கி 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தான் ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா 2வது மாதம் 15ஆம் தேதியில் இருந்து இன்றைக்கி அடுத்தது 3வது மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. கலஸ்திரஸ்தானம்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. டைரெக்டாக உங்கள் ராசிக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் கண்டிப்பாக நடக்காதவங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு தருணத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவானே கலஸ்திரஸ்தானத்தை டைரெக்டாக பார்க்குறாரு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி 3வது மாதத்தில் இருந்து அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 4வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த உடல் உபாதிகள், எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குதுங்க, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த எலும்பு தேய்மானத்தில் இருக்குது, இதனால் நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த தேதியிலிருந்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 15ஆம் தேதி 3வது மாதத்தில் இருந்து 14ஆம் தேதி அதாவது 4வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் நல்லாயிருக்கும். இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக சரியாகும் ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது பார்க்கும்போது 15ஆம் தேதி 5வது மாதத்தில் இருந்து 6வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 10ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா தொழிலுக்கு நல்ல பாதுகாப்பு பண்ணுவார். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் போய் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி உக்காந்தாருன்னா தொழிலில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சால்வ் ஆகும். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இப்போ 5வது மாதம் 15ஆம் தேதியில் இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காரும்போது தொழில் இருந்த சங்கடங்கள் சரியாகும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டன்றது பார்க்கும்போது 6வது மாதம் 15ஆம் தேதியில் இருந்து
அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருவார். அப்போ அந்த டைமில் லாபஸ்தானத்தில் உட்காரும்போது மனை வாங்கக்கூடிய யோகம், வீடு வாசல் கட்டக்கூடிய ஒரு யோகம், அதே மாதிரி அந்த டைமில் 4 காசு கடனை கட்டக்கூடிய ஒரு யோகம், மொத்தத்தில் நம்ம கையில் 4 காசு மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதாவதுன்றது வீட்டில் 4 காசுன்றது வச்சு இல்லாத காலம் போய் இப்போ 4 காசு வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்கிற காலம் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு 8வது மாதம் 18ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரை எண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ராகு பகவான் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருவார். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னா தொழில் வளர்ச்சி, 2வது வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம், நம்மளுடைய வாழ்க்கையில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவார். அப்போ நமக்கு முதல்ல என்ன கொடுப்பாரு? படிப்பை கொடுத்துருவார். 2வது அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கொடுத்துருவார். 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொந்த மனையில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 8ஆம் தேதி 18வது அதாவது 18ஆம் தேதி 8வது மாதத்துக்கு மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், வாழ்வாதாரம் நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ நம்ம கையில் 4 காசு நிற்கும். அப்போ நாம் நினச்ச மாதிரி வீடு வாசல் கட்டலாம், நினச்ச மாதிரி தொழில் அமைக்கலாம், நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்து கட்டன்றது வாழ்க்கையில் ஒரு படி மேலே ஏறி உக்காந்துருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி வண்டி வாகனம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் இது எல்லாமே தேடக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக உங்களை தேடி வந்துடும். அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய நேர காலம் உங்களுக்கு 100% இந்த 2025 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு வந்து மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச, அதாவது சொல்கிறது பேடை எல்லாமே விலகுதுன்னு அர்த்தம். தலைக்கு வந்த கிரகம் தலைப்பா கூட போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லது கொடுப்பாரு, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதி, தனக்காரனுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். பொதுவாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான். யார்? அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன். அப்படி வரும்போது என்ன பண்ணுவார்? உங்கள் ராசிக்கு வந்து உங்களுக்கு 2வது இடத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் பகவான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்ப கஷ்டம் சரி பண்ணி கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல வரும்போது அதாவது வந்து பார்க்கும்போது தைரியத்தை கொடுத்துருவார். 5ஆம் இடத்துக்கு வரும்போது புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துக்கு வரும்போது திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். 8ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமாக பார்க்கும்போது 8ன்றது ஆயில் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார், ஹெல்த்து நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துக்கு வரும்போது தொழில் நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல வரும்போது 4 காசு சம்பாதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியக்காரகன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து யாருன்னா சுக்கிரன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய தைரிய ஒரு வகையில் வலுத்துரும். நம்மளால் கடனை கட்ட முடியும், இதிலிருந்து நம்ம மேலே வர முடியும், நம்ம பிள்ளைகளுக்கு 4 காசு சேர்த்து வைக்க முடியும். அதாவது நம்மளுடைய ஏதாவதுன்றது இஎம்ஐ பிரச்சனை நம்ம கண்டிப்பாக சால்வ் ஆகும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் உபாதைகள் சரியாகும். அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அதுதான் தைரியஸ்தானம். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. பொதுவாக புத்திரஸ்தானத்துக்கு மட்டும் இல்லை, திருமணஸ்தானத்துக்கே அதிபதியே ஒரு குரு பகவான் தான். அதுக்கு தான் தனக்காரகனே குரு பகவான் சொல்லுவாங்க. அந்த குரு பகவானே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு குரு வரும்போது உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருக்கி கொடுத்துருவார். எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எப்போ நடக்கும்? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இந்த 5வது மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து திருமண யோகமும் 5வது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமண யோகமும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த 2025ன்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு அஷ்டமத்து சனி ஒரு பிரச்சனையை தவிர இதை தவிர மற்றது எந்த வகையிலையுமே உங்களுக்கு சரியில்லைன்னு எது சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. புரியுதுங்களா? சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் முடியும் அப்படி நம்புறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. நம்மளால் சொந்த காலில் நிற்க முடியும், 4 காசு சம்பாதிக்க முடியும், எதிரிக்கு இலக்காரம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னா உங்கள் சிம்மராசிக்காரங்க தான். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்வை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவுடைய பார்வை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா ராகு டைரெக்டாக 7ஆவது இடமா பார்க்குறாரு இல்லையா? அதனால் டைரெக்டாக திருமணத்தையே அவர் பார்க்குறாரு.
அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து திருமணத்துக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருவார். நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். திருமண தடை இறந்தவங்களுக்கெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது இந்தவுடைய சனி வக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்தது வந்து இந்தவுடைய ஒரு 7வது மாதம் 26ஆம் தேதி 27ஆம் தேதிக்கு மேலே வந்து சனி வக்கரம் அடைவார். அந்த வக்கரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ உங்களுக்கு நடக்கிறது அஷ்டமத்து சனி இல்லை. எப்பவும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சனி வந்து முன்னாடி வரும்போது கஷ்டத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வக்கரம் அடையும் போது அவங்களுக்கு அது ஒரு நல்லது பண்ணுவார். இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி இல்லைங்களா, அப்போ அந்த அஷ்டமத்து சனி வரும்போது என்ன பண்ணுவார்னா, அப்போ அந்த சனி வக்கரம் அடைகிறார் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 7வது மாதம் ஒரு 16ஆம் தேதி ஒரு 17ஆம் தேதி வாக்கில் சனி வந்து வக்கரம் அடைவார். அப்படி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம். அப்போ 4.5 மாதம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 26 27 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி வக்கரத்துக்கு போயிடுவார். அப்படி போனார்னு வச்சுக்கோங்களேன், பூமிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொழிலில் இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு அந்த சனி வக்கரத்தில் போகிறது அது நல்லதுக்கு இல்லைன்னா கூட உங்களுக்கு அது நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ அஷ்டமத்து சனினால் வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார், பின்னோக்கி வருவார். அப்போ இந்த பின்னாடி வரும்போது என்ன பண்ணுவார், முன்னாடி என்ன கஷ்டத்தை கொடுத்தாரோ அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை கொடுப்பார். சரிங்களா? அப்போ மனசுக்குள்ளே ஒரு தோணும், உழைக்கிறோம் 4 காசு இல்லை, சம்பாதிக்கிறோம் வளர முடியல, நமக்கு பின்னாடி வந்து நல்லா இருக்கிறாங்க, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், என்ன காரணம், ஏது காரணம், அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டன்றது நல்ல ஒரு வழிமுறை எப்போ கொடுக்குறாரு, உங்களுக்கு வந்து ஒன்று குரு பயிற்சிக்கு அப்புறம் கொடுக்குறாரு, 5வது மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே. அடுத்தது கிட்டத்தட்ட இந்த 7வது மாதம் 16 17 தேதிக்கு மேலே வக்கரம் அடைஞ்சாருன்னு அப்படின்னா நவம்பர் மாதம் வரைக்கும், கிட்டத்தட்ட நவம்பர் 14 26 27 தேதி வரைக்கும் உங்களுக்கு இன்னும் சூப்பராக வேலை செய்யும். அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இந்த 2025 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இத்தனை வருஷமாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்ந்துட்டு இருந்தீங்க, சரிங்களா? அந்த பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம், ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைக்க போகுது. நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள். இந்த 2025 முடித்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயங்கள் நீங்கள் செய்திருப்பீங்க. ஒன்று, உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக புதுப்பிச்சிருப்பீங்க. 2வது, உங்களுக்குன்னு உண்டான ஒரு மன இடம், பொன் பொருள் பூமி, அதாவது வண்டி வாகனம் வீடு வாசல் அமைச்சு உட்காந்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உங்களுக்கு உசந்திருக்கும். இது 3மே உங்களுக்கு நடந்திருக்கும். இது நீங்கள் என்னன்றது நீங்கள் வந்து கரெக்டான்றது 2020 முடியும் போது எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.